சசிகலாவுக்கு எதிரான வழக்கை விரைந்து முடிக்க தற்போது உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், இந்த வழக்கின் விவரங்கள். ஜேஜே டிவிக்கு வெளிநாட்டிலிருந்து உபகரணங்கள் வாங்கியதுல மோசடி செய்ததாக அந்நிய செலாவணி மோசடி சட்டத்தின் கீழே கடந்த 1996 மற்றும் 97 ஆண்டுகளால் தொடரப்பட்ட வழக்கினுடைய விசாரணை என்பது எழும்பூர் பொருளாதார குற்ற வழக்கான நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பட்டியலில் முதல் எதிரியாக ஜேஜே தொலைக்காட்சி, அப்போது இருந்த இரண்டாவது எதிரியாக இந்த தொலைக்காட்சி நிர்வாக இயக்குனர் பாஸ்கரன், மூன்றாவது எதிரியாக தொலைக்காட்சி தலைவர் மற்றும் இயக்குநராக இருந்த சசிகலா என கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் அந்த எதிரிகள் பட்டியலில் தன்னுடைய பெயரை முதல் எதிரியாக மாற்றியதை எதிர்த்து சசிகலா தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி எஸ். எம். சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி எம். ஜோதிராமன் அமர்வு வழக்கு பட்டியலில் முதல் எதிரியாக மாற்றியதால் விசாரணையில் எந்த பாதிப்பும் இல்லை என்று கூறி அந்த சசிகலாவினோட மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தார். மேலும் எழும்பூர் பொருளாதார குற்ற வழக்கான நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என சசிகலா உள்ளிட்டோருக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். ரமேஷ்குமார், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.